தமிழ் திரையுலகில் ஹீரோக்கள் அப்படின்னு சொன்னாலே தளபதின்னு 2 பேரை சொல்லியே மற்ற நடிகர்களை மறக்க வச்சிடுறாங்க இப்போ இருக்க ரசிகர்கள். ஆனால் இவர் மட்டும் நினைச்சிருந்தா தளபதின்னு 2 பேர் கொடி கட்டி பறந்திருக்கவே முடியாது. இவர் யார்? குமுதம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மணிமாறன். இது மறக்கப்பட்ட ஹீரோக்கள். தமிழ் சினிமா வரலாற்றில் 90கள் ஒரு முக்கியமான காலகட்டம்னே சொல்லலாம். ஏன்னா ஏகப்பட்ட நடிகர்கள், ஏகப்பட்ட இசையமைப்பாளர்கள், ஏகப்பட்ட தொழில்நுட்ப கலைஞர்கள் இந்த சகாப்தத்திலிருந்து தான் வெளி உலகிற்கு தெரிய ஆரம்பிச்சாங்க. அப்படி 90களில் கொடிகட்டி பறந்த ஒரு ஹீரோவை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அவர் வேற யாரும் இல்லை, நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்கள் தான். நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர்னு திரைத்துறையில் ரொம்பவே பிரபலமாக இருந்தவர் தான் தியாகராஜன். இவருடைய மகனா பிறந்த பிரசாந்துக்கு டாக்டரா ஆகணும்னு ஆசை இருந்தாலும் காலப்போக்கில் தன்னுடைய அப்பா மாதிரி ஒரு ஹீரோவா ஆகணும்னு முடிவெடுக்கிறாரு. வைகாசி பிறந்தாச்சு திரைப்படத்தில் அறிமுகமான பிரசாந்த் தொடர்ந்து காதல் படங்களிலேயே நடிச்சு இளம் பெண்களின் ஆசை நாயகனா வலம் வந்தாரு. அந்த சமயத்துல தான் 1993ஆம் ஆண்டு இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்துல இவர் நடிச்ச திருடா திருடா படம் வெளிவந்தது. இந்த படம் நடிகர் பிரசாந்துக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையா அமைஞ்சதுன்னே சொல்லலாம். வைரங்கள் தாரே வளமான தோளுக்கு, அங்கச்செருப்பு தாரே தனிவாழ காலுக்கு, அவலங்கள் தாரே பால் போதும் பல்லுக்கு, முத்துச்சாரங்கள் தாரே முன்கோப சொல்லுக்கு. 1995ஆம் ஆண்டு தனது அப்பா தியாகராஜன் இயக்கத்துல ஆனழகன் திரைப்படத்துல நடிச்ச இவரு அதுக்கப்புறம் பட்டி தொட்டி எங்கும் பேசப்படும் நாயகனா மாறினாரு. எப்படின்னு கேக்குறீங்களா? அந்த திரைப்படத்துல தனது நண்பர்களோட இணைந்து வாடகைக்கு வீடு தேடி அலைவாரு நடிகர் பிரசாந்த். ஆனா அவர் வீடு தேடி போற எல்லா இடத்துலயும் ஃபேமிலி ஆளுங்களுக்கு மட்டும்தான்ப்பா வீடு, பேச்சுலர்ஸுக்கு விடுறது இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே தனது நண்பர்களோட இணைந்து ஒரு ஃபேமிலி மாதிரி செட் பண்ணி நடிகை KR விஜயாவோட வீட்டுக்கு போய் அவங்களை ஏமாத்தி அங்க வாடகைக்கு வீடு எடுத்து தங்குவாங்க. அதுல லேடி கெட்ட போட்டு நம்ம பிரசாந்த் அசத்தின அந்த கதாபாத்திரம் இப்ப வரைக்கும் நம்ம பார்த்தா நம்ம கண்ணுல தண்ணி வர அளவுக்கு சிரிக்கலாம். இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு வர ஃபேஸ் ஆப்புக்கு முன்னோடியே நம்ம பிரசாந்த் அவர்கள் தான். அவ்வளோ ஏன், பல நடிகர்கள் இது வரைக்கும் பெண் வேடங்கள் போட்டு இருந்தாலுமே கச்சிதமா பொருந்தினது என்னவோ பிரசாந்த் அவர்களுக்கு தான். அடுத்ததா அவர் நம்ம தல அஜித் கூட கல்லூரி வாசல் படத்துலயும் இணைஞ்சு நடிச்சிருக்காரு. இவரோட திரைப்பயணத்துல ஒரு முக்கிய மைல்கல்ல அமைஞ்ச படம் ஜீன்ஸ். பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்துல இவரோட டபுள் ஆக்டிங்ல வெளிவந்த ஜீன்ஸ் திரைப்படம் 1998ஆம் ஆண்டு வெளிவந்து மிகப்பெரிய ஹிட் அடிச்சதுன்னே சொல்லலாம். அதுவும் அந்த படத்துல இடம்பெற்றிருக்க பூவுக்குள் ஒளிந்திருக்கும் அப்படின்ற பாடல் இப்ப வரைக்கும் பல பிளேலிஸ்ட்ல ஃபேவரட்லயே இருக்கு. பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம், வண்ணத்து பூச்சி உடம்பில் ஓவியங்கள் அதிசயம். ஒரு காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் தனக்குன்னு இவர் ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தையே வச்சிருந்தாரு. அவ்வளோ ஏன், இவருக்காகவே கதை எழுதி இயக்கிய இயக்குநர்களும் இருக்காங்க. பிரசாந்த சாக்லேட் பாய் கதாபாத்திரங்கள்ல மட்டும் சுருக்கிட முடியாது. கிராமத்து படம், காதல் படம், ஆக்ஷன் படம், கதையம்சம் உள்ள நல்ல குடும்ப படங்கள்னு பல வகையான படங்கள்ல நடிச்சு வெற்றி படிக்கட்டில் சரசரன் ஏறிக்கிட்டே இருந்தவர். 2003ஆம் ஆண்டு சுந்தர் சி அவர்களுடைய இயக்கத்துல நடிகர் பிரசாந்த் நடிப்பில் வெளியான வின்னர் திரைப்படம் பட்டி தொட்டி எங்கும் பயங்கர கமர்ஷியல் ஹிட்டான படம்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த படத்துல நடிகை கிரணுடனான கெமிஸ்ட்ரியை விட வைகை புயல் வடிவேலுடனான கெமிஸ்ட்ரி நடிகர் பிரசாந்துக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகி இருக்கும். அதனால தானே என்னமோ அந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆச்சுன்னே சொல்லலாம். வின்னர் படத்திற்கான வாய்ப்பு இவருக்கு கிடைச்சதுக்கு பின்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி இருக்கு. வழக்கமா மற்ற டைரக்டர்கள் தான் இப்ப நடிச்சிட்டு இருக்க படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து கதை சொல்றத அதிகமா விரும்பாதவர் நடிகர் பிரசாந்த். ஏன்னா அவங்க கதை சொல்றதை கேட்டா இப்ப நடிச்சிட்டு இருக்க படத்தோட கதையை நம்ம மறந்து அதுல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவோமோன்னு ரொம்பவே கவனமா இருந்தாரு. அந்த சமயத்துல ஸ்டார் படத்தினுடைய படப்பிடிப்புல ரொம்பவே பிஸியா இருந்த நடிகர் பிரசாந்துக்கு இயக்குனர் சுந்தர் சி அவர்கள் கால் பண்ணி இந்த மாதிரி வின்னர் படத்தோடைய ஸ்டோரி ஒன்று இருக்கு, அதை நீங்க கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லியிருக்காரு.
அவரால் அவர் கேட்டதை மறுக்க முடியல. சரி ஓகே நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிடும். அவரோட அசிஸ்டன்ட் பூபதியை ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அனுப்பியிருக்காரு. பூபதி அவர்கள் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வின்னர் படத்தினுடைய கதையை இவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோடைய கதையை எக்ஸ்பிளைன் பண்ணி கேட்டதுமே உடனே ஓகே பண்ணியிருக்காரு நடிகர் பிரசாந்த். அந்த படத்தோட வெற்றி இன்னைக்கு வரைக்கும் நின்று பேசுது. முக்கியமா பிரசாந்தும் வைகை புயல் வடிவேலும் இணைந்து பண்ண காமெடி கலாட்டா இப்போ வரைக்கும் மக்களை சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கு. ஏயா இவ்ளோ நேரத்துக்கு இத்தனைதான் பொறுக்கி வச்சிருக்கியா? பேசாம போறியா? வாய்க்குள்ள கத்தி அப்படி சுத்தவா? இப்பதான் தெரியுது உனக்கு வாயில வாஸ்து சரி. ஆமா பெரிய டீச்சர் இவ, போடி வேலைய பாத்துக்கிட்டு. அண்ணே நான் யார்கிட்டயும் பேசுற மாதிரி இல்ல. அண்ணன் பேசலன்னா தம்பி நான் பேசுறேன். இங்க எதுக்கு வந்த? அண்ணன் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். நீ அதுக்காண்டி வரல, நான் செத்துட்டேன்னா உசுரோட இருக்கான்னு பார்க்க வந்திருக்க. என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஒரே ஃபீலிங்கா இருக்கு. ஏன் கைப்புள்ள குரலி வித்த காட்டலாம், ஏமாந்துறாத. அண்ணே குஞ்சு மிதிச்சு கோழி சாவமா? நீ பேசும்போது உன் பேச்சுல தேன் வடியுது, அதை கேட்டனாலதான் உடம்புல ரத்தம்ல வடியுது. இல்ல சத்தியமா ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன். தேவையில்லை. அதுக்கப்புறமா ஆயுதம், லண்டன் போன்ற படங்கள்ல பிரசாந்த் மற்றும் வடிவேலு அவர்களுடைய கூட்டணி நகைச்சுவை விருந்து படைச்சதுன்னே சொல்லலாம். நல்லா போயிட்டு இருந்த இவரோட திரைப்பயணத்துல திடீர்னு சில வருடங்கள் இவர் எங்க போனார்னே தெரியல. குடும்ப பிரச்சனை காரணமா இவர் சினிமாவை விட்டு ஒதுங்கி இருந்தார்னு ஒரு சில தகவல்கள் நமக்கு தெரிவிக்குது. ஆண் அழகனா மட்டும் இவர் இல்லைங்க, பல பெண்களின் ஆசை நாயகனாகவும் கனவு காதலனாகவும் வலம் வந்தவர் தான் நடிகர் பிரசாந்த். இவரை ட்ரெண்ட் செட்டர்னே அப்போலாம் சொல்லுவாங்களாம். பொன்னர் சங்கர் திரைப்படத்தின் மூலமா கம்பேக் கொடுத்த இவருக்கு செகண்ட் இன்னிங் சரியா அமையலன்னே சொல்லலாம். கடைசியா ஜானி திரைப்படத்துல ஹீரோவா நடிச்ச இவர் 2019ஆம் ஆண்டு தெலுங்கில் வெளியான வினய விதய ராமா என்ற திரைப்படத்துல ராம் சரணுக்கு அண்ணனா ரோல் பண்ணி இருந்தாரு. இப்போ இவர் ரீசெண்டா ஹிந்தியில் ஹிட்டான அந்தாதுன் திரைப்படத்தோட தமிழ் ரீமேக்ல ஹீரோவா நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இவர் சினிமாவில் இருக்கும்போதும் சரி, சினிமாவை விட்டு ஒதுங்கி இருக்கும் போதும் சரி, இவரை நோக்கி வர விமர்சனங்களையும் தவறான செய்திகளையும் இவரும் இவரது ரசிகர்களும் ரொம்பவே ஜென்யூனா ஹேண்டில் பண்ணாங்கன்னே சொல்லலாம். இவருக்கு ரசிகர்கள் இருக்காங்களான்னு கேட்காதீங்க, ஏன்னா இவருக்குன்னு தனியாக ரசிகர் பட்டாலும் இப்போ வரைக்கும் இருக்க தான் செய்யுது. இது போன்ற மேலும் பல மறக்கப்பட்ட ஹீரோக்களின் தகவல்களை அடுத்தடுத்த எபிசோட்ல உங்களுக்காக நாங்கள் கொண்டு வந்து கொடுக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.